வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் ஆசிரியர்களுக்கு சில முக்கியமான தகவல்களை அறிவிக்க இருக்காரு. என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவியை ரத்து செய்ய போகிறாங்களா இல்லையா என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா திடீரென ஆசிரியர் நியமனத்தை புதிய அரசு அமைந்தது ஆட்சி ஆசிரியர்களுடைய நியமனத்தை அதிக அளவில் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரம் கோரி பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு திடீர் ஒரு உத்தரவு ஒன்று போயிட்டுருக்குங்க. அது என்ன உத்தரவு அப்படின்றத பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களுடைய விவரம் அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள் 31/5/2026 அன்றைய நிலவரப்படி இடைநிலை ஆசிரியர்கள் நிரப்ப தகுந்த காலி பணியிட விவரங்களை இடைநிலை ஆசிரியர்களுடைய விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்து 20/5/2026க்குள் C3 பிரிவுக்கு மின்னஞ்சல் அனுப்பி வைக்குமாறு அதன் நகலினை முதன்மை கல்வி அலுவலக கையொப்பத்துடன் விரைவு அஞ்சலில் உடனடியாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேலும் காலி பணியிடங்களை அனுப்பும் பொழுது 1/8/2026 பணியாளர் நிர்ணயத்தின்படி உபரி சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் என கண்டறியப்பட்டு 4வது தேதியில் இயக்குநர்களின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்படும் பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியிடமாக கொண்டு வருதல் கூடாது என கூடுதல் தேவையுள்ள அடிஷனல் நீடர் போஸ்ட் பள்ளிகளின் பெயர்களை காலி பணியிடங்களாக கருதக்கூடாது என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காலி பணியிடங்களை விவரங்களை இணைப்பில் காணும் படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பும் பொழுது தற்பொழுது நிலவரப்படி 4வது தேதியில் அப்பகுதிக்கு பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எலிஜிபிள் வேகன்சிஸ் என்பதை பணியிடம் அப்பள்ளியில் HRMS பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய பின்னரே உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ரமணன் அவர்கள் விரைவில் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறார். என்ன அந்த செய்தி, நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோவை ரத்து செய்ய போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. இதைகள் அனைத்துமே நடக்க இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி புதிய ஆசிரியர்கள் நியமனம் 28,000 ஆசிரியர்களை தமிழகத்தில் நியமனம் பண்ண போகிறாங்க. ஆண்டுக்கு 2 டெட் தேர்வு காமன் டெட்டின் உண்டான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்க. புதிய நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்துமே வெளியாக போகுது. UGTRB, PGTRB, BRTE, விவோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியாக ரெடியாக இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் 60 மார்க் எடுத்தால் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளியாக இருக்குது. பாஸ் என்ற அறிவிப்பு அனைத்து கம்யூனிட்டிக்குமே. ஸோ கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதில் உரிய முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னும் ஒரு சில தினங்களில் முதல் கையெழுத்தை போட இருக்காரு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு தகவல் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கையும் போடுறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.